உடல் எடை குறைக்க, இதய நோய்களை தடுக்க, கட்டுப்படாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, ஆரோக்கியமாக இளமையாக நீண்ட காலம் வாழ நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சுலபமான ஒரு அருமருந்து உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முருங்கைக்கீரை தான். விட்டமின் ஏ சத்து, சி சத்து, B6ன்னு சொல்லக்கூடிய விட்டமின் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, கால்சியம் சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த விட்டமின்களுடைய மனித தேவையுடைய ஒரு தொகுப்பாகவே முருங்கைக்கீரையை நம்ம பார்க்கணும். மாதுளை இன்றைக்கு உலகத்திலேயே இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், மூளை, செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய 7 உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு எதுனா மாதுளை தான். நம்மெல்லாம் வாழ்க்கையில் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும், நோயற்று வாழணும்னா பெருசாக மெனக்கெடவே வேண்டாம். தினசரி ஒரு மாதுளை பழத்தை மாதுளை பழமாக சாறாக அல்லாமல் வாயிலிட்டு மென்று மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நாம் வைத்துக் கொண்டாலே போதும், நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்கலாம். முளைக்கீரையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கண் பார்வைக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு கண் நோய்கள் மிக அதிகமாகி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். 80 வயதில் ஏற்பட்டு கொண்டிருந்த கண் புரை நோய் இன்றைக்கு 45-50 வயதிலேயே ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இந்த கண் புரை நோயுடைய மிகப்பெரிய சிரமமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்வது, இளவயது அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது கண் அழுத்தம் சார்ந்த பக்க விளைவுகளும் சில நேரங்களில் விழித்திரை சார்ந்த சிரமங்களும் நிறைய ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். உணவை கொண்டு கண்ணுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதுக்கு முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். எந்த நோய் ஏற்பட்டாலுமே பொதுவாக நாம் கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று எதுனா ஆப்பிள். நார்ச்சத்து அதிகம், சுலபமாக ஜீரணமாகும், உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் உடலில் சேர்ந்து ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு ஆப்பிளை விட சிறந்த ஒரு உணவு இருக்கிறதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ப்ரோபயாட்டிக்ஸ் வகையில் உடலை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பதில் ஆப்பிளுக்கு இணையான ஒரு சாரே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு எல்லாரும் டப்பாவில் விற்கக்கூடிய ஆப்பிள் சாரை குடிக்காதீங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரச்சனை உடலுடைய சோர்வு, உடல்ல ரத்தம் அதிகமாக ஊறாமல் இருக்கக்கூடிய தன்மை, உடல் சோர்வு மட்டுமல்ல மனச்சோர்வோடு இரவு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கு பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுப்படாமல் போவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு தூக்கமின்மை தான். அப்ப தூக்கமின்மையை எப்படி நம்ம மாத்துறது? ஒரு அரை மூடி மாதுளை பழம், மாதுளை முத்துக்களை மட்டும் எடுத்துங்க. ஒரு 2 பேரிச்சம்பழம், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இவை அனைத்தையும் வெந்நீர் போட்டு அரைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் சேர்த்தால் சர்க்கரை ஏறாதா, மாதுளை சேர்த்தால் சர்க்கரை ஏறாதா அப்படின்னு கேட்டா வாரம் 1 முறையோ 2 முறையோ சாப்பிடும் போது எந்த பக்க விளைவும் நமக்கு ஏற்படாது. மற்றும் மாதுளை துவர்ப்பு சுவையுடைய பழம், மாதுளை விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளையை சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. இதை நீங்க பயன்படுத்தினாலே சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற சோர்வும் தூக்கமின்மையும் மிகப்பெரிய அளவில் குணமாகி விடுவதையே நாம் பார்க்க முடியும்.